நீ எல்லாம் மீறி போற பார்வதி. நான் எல்லாம் மீறிலாம் ஒண்ணும் போல மாமா. தப்பா இருக்கு. இந்த சிவரஞ்சன் நீங்க இல்ல, அவங்க அம்மா கனகவல்லியே தப்பானவங்க தான். நம்ம குடும்பத்துக்கு தேவையே இல்லாத அசிங்கமான உறவு. செத்த அசிங்கத்தை நாம திதி கொடுத்து அங்கீகரிக்கலாம் ஒன்னும் தேவையே இல்ல. ஏய், என்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க அத்தை. நாங்களே எங்க புருஷமார்களை எங்க பார்வையிலே வச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க உங்க புருஷ விஷயத்துல கோட்டை விட்டுட்டு வந்து இப்ப பேசிட்டு இருக்கீங்க. யார பார்த்து என்ன பேசுறடி நீ? ஏய், அவ தப்பு பண்றா. அவளுக்கு நல்லது எதுவுமே புரியல. நம்ம கூட சண்டை போடுறதுக்கு காரணம் தேடிட்டு இருக்கா. தன் குடும்பத்தை தப்பா பேசுறோன்னு உணரவே இல்ல. அவளை அடிச்சு நாமளும் ஏன் தப்பு செய்யணும்? அண்ணே, இவளையானே அடிக்க வேணாம்னு சொல்றீங்க? இவளையெல்லாம் அடிக்கிறதுல தப்பே இல்லைண்ணே. அடிச்சு பல்ல உடைங்கண்ணே. சிவா சொல்லிட்டாருல, அடிங்க. வாங்க வந்து அடிச்சு அப்படியே பல்லெல்லாம் உடைச்சிருங்க. ஜானகி, நீ வா. அவ தப்பா ஒத்துக்க மாட்டா. நம்மளையே தப்பு பண்ண வச்சிருவா. நம்ம சிவரஞ்சனிக்கு நல்லபடியா திதி கொடுத்தோம்ல, அந்த நிம்மதியோட இருப்போம். நீ வா, இங்க நிக்காத. வா. வாங்கத்த. ஏய் பத்மா, நீயாவது சொல்லலாம்ல? ஐயோ, நீங்க வேற கொஞ்சம் சும்மா இருங்க. பரவாயில்ல மாமா, அண்ணி திட்டினதும் சாப்பிடாம போய் தொலைஞ்சா. வா.